நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுனர் தேர்வு யுஜிடிஆர்பி பிஆர்டிஇ 2023. இந்த தேர்விற்கான கவுன்சிலிங் ஜூன் 25 முதல் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சற்று முன் தகவலானது கிடைக்கப்பட்டுள்ளது. அதனை குறித்த முழுமையான தகவலை தான் இந்த வீடியோல நாம் காண இருக்கிறோம். இந்த தேர்விற்கான சிவி எல்லாமே முடித்து பணி கலந்தாய்வு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ள சூழ்நிலையில வழக்குகளின் காரணமாக இடைக்கால தடையானது விதிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கினுடைய டீட்டெயில் எல்லாருமே தெரிந்திருக்கக்கூடிய விஷயம்தான். இதனை குறித்து பல காணொளிகள் நம்மளுடைய சேனல்ல நம்ம கொடுத்திருக்கிறோம். தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த வழக்குகள் நிறைவு பெற்று பணி கலந்தாய்வானது ஜூன் 25 முதல் நடைபெறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சமாக ஜூன் மாதம் இறுதிக்குள் அல்லது ஜூலை முதல் வாரத்துல நம் பணிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவலானது கிடைக்கப்பட்டுள்ளது. அதற்கு முன்பாக அரசு பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கான கவுன்சிலிங் நடைபெறணும். இன்னியும் அந்த கவுன்சிலிங்கே நடைபெறல. அந்த கவுன்சிலிங் முடிந்த பிறகுதான் இந்த கவுன்சிலிங் நடைபெறும் என்ற செய்தியும் கிடைக்கப்பட்டுள்ளது. ஆகவே தேர்வு எழுதி பணிக்காக காத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் யாருமே கவலைப்பட வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லாம பள்ளி கல்வி மேலாண்மை குழு சார்பாக டெம்பரவரி இடைக்காலத்துல டெம்பரவரி டீச்சர்ஸா பணியாற்றி கொண்டிருந்த ஆசிரியர்களும் இந்த ஆண்டு தொடக்க நாளாக நம்மளுக்கு ஜூன் 10 ஸ்கூல் ஆரம்பிச்சிருந்துச்சு. ஜூன் 10 அந்த ஆசிரியர்களும் விடுவிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அந்த ஆசிரியருடைய அப்பாயின்மெண்ட் அப்பவே சொல்லி இருக்கக்கூடிய தகவலானது அடுத்து நிரந்தர ஆசிரியர்கள் நிரப்பும் வரை இவர்கள் பணிக்கு தற்காலிகமா நியமனம் செய்யறோம் தான் சொல்லியிருந்தாங்க. ஆகவே அந்த ஆசிரியர்களையும் இப்ப பள்ளிக்கு வர வேண்டாம்னு சொல்லி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில இந்த தேர்வின் மூலம் எடுக்கப்பட்ட ஆசிரியர்கள் விரைவில் பணி நியமனம் செய்வதற்கான நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது. ஆகவே ஆசிரியர்கள் யாருமே துவண்டு போயிட வேண்டாம். இது சற்று காலத்தை தாமதப்படுத்துமே தவிர, நான் ஏற்கனவே பல வீடியோக்கள் கொடுத்திருக்கிறோம். அந்த வீடியோக்கள்லையுமே நம்ம தெளிவா சொல்லி இருக்கிறோம். இது காலத்தை தாமதப்படுத்துவதற்கான ஒரு செயலாக இருக்குமே தவிர பெரிய லெவல்ல பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் தற்பொழுது வரை இருக்கக்கூடிய செய்தி. ஆகவே ஆசிரியர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளுங்க. நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய தகவலும் அடுத்து காலி பணியிடங்களை குறித்து, இந்த காலி பணியிடங்கள் அதிகரிக்குமா, காலி பணியிடங்களை எப்ப அதை குறித்த தகவல் வரும்ட்டு இந்த காலி பணியிடங்கள் குறித்த வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த காலி பணியிடங்களுக்கு தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி தான் அதற்கான வழிமுறைகளை உருவாக்கி கொடுக்கும். அதற்கு என்ன பண்ணணுங்கிற தகவலும் நம்ம வீடியோக்கள் தொடர்ச்சியாக கடந்த ஒரு வார காலமாக தொடர்ச்சியாக பல வீடியோக்கள் கொடுத்திருக்கோம். ஆசிரியர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, இந்த யுஜிடிஆர்பி பிஆர்டியுடைய நிறுவனமானது கலந்தாய்விற்கான நாட்கள் இந்த நாள்ல இருந்து இருக்கலாம்ங்கிற செய்தி துறை ரீதியாக கிடைக்கப்பட்டுள்ளது. அது ஆசிரியர்களுக்கு நம்ம பகிர்றோம். அதுவுமே உங்களுக்கு டீச்சர்ஸ்க்கான கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகுதான், கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸோட கவுன்சிலிங் முடிந்த பிறகு அவர்களுடைய கவுன்சிலிங் முடிச்சுட்டு 25க்குள்ள உங்களுக்கு இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுங்கிற செய்தியும் கிடைக்கப்பட்டுள்ளதை ஆசிரியருக்கு பகிர்ந்துக்கிறேன். இது போன்ற பயனுள்ள தகவல்கள் பிஜிடிஆர்பி யுஜிடிஆர்பி இதனை குறித்த அரசினுடைய அறிவிப்புகள் அப்டேட் உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சுபி குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.